நம்ம ஜென்மத்தை கஷ்டப்பட்டு செருப்பால அடிச்சு வயசு இந்த மாதிரி கண்ணு கம்பெனிலாம் உதவாங்கி சம்பாதிச்சு வயசு 250 ரூபாய்க்கு எதுக்குதான் அவங்க என்ன போடுவாங்க? இல்ல நீ நிலவுனா கூட போனா நீ நல்லா நீ விஜய் கூட போடுற பாரு 250 ரூபாய் மாலை கொடுத்து ஏன் நாள் போடுவாங்க? 250 ரூபாய் மாலை கொடுத்தா 250 ரூபாய் துட்டு கொடுத்தா 250 துட்டு கொடுத்துருவாங்க. ஏன் நாள் போடுவாங்க? இது மாலை ஏன் மாலை? இது ஏன் கைத்து நாளைக்கு ஏன் கை எத்தனை நாள் போடுங்க? என்ன இப்போ மாலை போட்டுக்கோ கவுல் கூட கொடுக்குறது மகாராஜா வருவாரு அப்புறம் கொடுப்பாரு அப்புறம் பையா
ஏய் கால கோட்டை கிடைக்கும். இல்ல ஏன்னா என்ன வர வச்சா இல்ல இது சொல்றது இல்ல சரியா இந்த கம்லாடி பையன் அந்த கல்வி இருக்கு ஒரு நடிகனா ஏன்னா கம்மியா ஜெயிங்க நான் அதான் கம்பிட்டேன் ஏய் அடிவாங்க கம்மியா அடிவாங்க கம்மியா யார் என்ன வச்சியா டேய் பையா என்னன்னு போன் பண்ண டேய் ஆட்டு வாடா ஒரு கம்லாடி பையன் கொம்பு எடுத்து ஒயர் இந்த ஓரமா தள்ளி விடு. விடுறான்னு சொன்னேன் லாஸ்டா தள்ளி விடு. கைதா கொம்பு. வெரி வாங்க கால் எடுத்துடா ஏய் சும்மா தூக்கி இந்த சைடு தள்ளி விடுறா. அண்ணா, இல்ல, நான் அடி வருவேன் ஒரே பையன் கூட நான் அடிக்கூடாதுன்னு வந்து மொத்தம் அடிச்சுக்கிறான் என்னடா தெரியும் அவனுக்கு ஏய் காலாங்கல்யம். வா வா எடுத்துடா ஜாடி பாஸ் ஏய், வந்திருக்கக்கூடிய பேரரசன் யார் என்ற முழு விவரம் சொன்னாதான் தெரியும் அப்படிதானே சமாச்சாரம் தெரியுமாடா என்னப்பா பெரிய பெரிய சமாச்சாரம் சொன்னதானே பெரிய மோளம். பெரிய மோளம். எனக்கு என் முன்னாடிக்கா ஆ. கல்யாணம் ஆகி 10 வருஷம் 13 நாள் ஆச்சு ஆ. இன்ன வரைக்கும் புள்ள இல்ல இல்ல நான் கூடவே தானடா இருக்கறேன் இப்ப நீ தான் நீ நீங்க எப்ப பண்றீங்க. பொண்ணா எங்க நாய் இரு. தலைமையில கண்ணு பண்ணுறியா இப்ப கூட வியாபாரம் வந்தா சமுதாயமா நல்லா உகிட்டாங்க எல்லாம் மாதாரி சொல்லுங்க. வியாபாரம் வந்தா இப்ப துணி இல்லடா பையன் துணி போடுறாங்க என் பேக்ல இருந்து புடவை ஜாக்கெட் பூரா தூக்கி கடாச்சிட்டு அடியில இந்த சட்டை பேண்ட் எடுத்து போட்டுட்டான் சரி மச்சான் தானே கொட்டேன் இப்ப கேட்டு நான் ஹெல்ப் பண்ண உதவி பண்ணா இல்லையா நேற்று துட்டு ஓண்டா பையா ஒரு 500 ரூபாய் போடுறான் வண்டிக்கு பெட்ரோல் போடணும் நானு போட்டு விட்டான் நானா இப்ப முன்னாடிக்கு புள்ள 10 வருஷமா இல்லைன்றானே ஏய் 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 நல்ல கேட்டுக்கோ. ஒண்ணை கொடுத்த குதியா கொடுறாங்க. ஏன்னா விஜயனா ஒண்ணை கொடுத்த குதியா நீங்க கொடுறாங்க. இல்ல. பாம்பே போய் ஆபரேஷன் பண்ணு இப்ப புள்ள இல்லைன்றானே என் முன்னாடி புள்ள இருக்கிற ஒரு புள்ள கூட நான் கொடுக்க மாட்டேன் கண்ணாடி பையன் நான் இல்லைன்னா சொல்றேன் டேய் பாம்பே போய் ஆபரேஷன் பண்ணி 12 வருஷம் ஆகுது நீ எப்படி ஆனா 12 வருஷம் ஆகுது நான் தம்பை கிட்ட கூட ஓட்டி விட்டு பயிர் வாங்கிட்டாரேன் முன்னாடி தான் ஏன் ரோடு டேய் கண்ணாடி பையன் அப்படி கிடையாது என் உடம்புல எந்த குறை கிடையாது அவன் உடம்புல எந்த குறை கிடையாது குறை இல்ல ஏன் போறல நேரம் ஒண்ணு சரியில்லை இல்ல ஏய் திருப்ப திருப்ப. எத்தனை டாக்டர் போய் பாத்தீங்கன்னா முன்னாடி கிட்ட விட்டேன் கண்ணாடி பையன் செக்கிங் செப்பா, சரி எத்தனை பாரு. விட்டேன் எடுத்து பார்த்தா எல்லா உடம்புல எல்லாம் நல்லா தான் இருக்குது என்னன்னு தெரியலப்பா அப்படின்னா கரி பையில கோயிலுக்கு கட்டிட்டு இருந்தா தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி. அப்படி இருக்கும்போது என் மூணாவது முன்சாமிக்கா அவன் முன்னாடி தான் ப்ராப்ளம் இருக்குது அவன் நேரம் சாமியார் போய்க்கான் நல்ல கண்ணு சாமியார் சொன்ன மாதிரி நல்ல கண்ணா அவன் மாதிரி கேட்டுக்கு இந்த மாதிரி முருகா என் முன்னாடி அவன் சாமியார் தான் புள்ள கொடுத்தாரு நீ போனா அதுக்கு அந்த ஒரு வெயிட் பண்ணுவாரு அப்படின்னு சொன்னாரு இந்த ஐடியா நல்லா தான் இருக்குது எங்க எங்கேயாவது 1000 லட்சம் கணக்கு வரைக்கும் சாமியார்ட்ட போய் பார்த்தா தெரியும்னு சொல்லிட்டு நானே முன்னாடி சாமியார்ட்ட போறோம் போயிட்டு தம்பி உன் நேரமும் முன்னாடி நேரமும் நல்லா தான் இருக்குது நல்லா இருக்குது நீங்க தொடர்ந்து 30 நாள் பாய் வச்சா புள்ள பிறகுட்டான் 30 நாளைக்கு தொடர்ந்து பாய் வச்சா புள்ள பிறக்கும் ஆமா வச்சா ஐயோ தெரியல அவன் ஜெயிச்சாலும் புள்ள பிறகு தெரியல நாளைக்கு காலை கொடுப்பாரு அவரு. ஏய் நாளைக்கு காலை பால் ரூபாய் கொடுப்பாரு பாருங்க. பால் வச்சு வா பாரு கரண்ட் குட்டி பாரு மேல் தூக்காத அதிகமா. தக்கவர் மிக்க செய்ய திக்கு தசை உள்ளவர் பேச திரை கப்பப்பணம் கொண்டு ராஜாக்கு ராஜர்கள் தேடி சபை சுந்தாரிக்க பக்குவமாகவே பட்டாக்கத்தி ஈட்டி பாவலரும் தாங்கி நிற்க தார நேரங்கள் தட்டி வம்பை முழங்க தக்கபடி தம்பிமார்கள் ஈட்டி ஏறி ஈட்டி தோழரம் தாங்கி நிற்க சமரமுடன் மகிட வர்த்தனரும் பட்ட வர்த்தனரும் சகல ஆட்சாரிமார்களும் சூழ கற்கலஞ்சி கொண்டுவே கண்ணியர்கள் பாடி வர கைலம்பு கொண்டுவே கட்டியம் கூறி வருக
சீரொளி ஓற்ற நிலை பெற்ற என் மகுடத்தை சிரத்தில் தாங்கி ஆமா ஹஸ்னாபுரத்து சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆட்சி புரியக்கூடியவன் மகாராஜா வணக்கம் வணக்கம் தள்ளி வாங்க கொஞ்சம் அங்க ஒட்டியும் கரசம் குளிர்த்தம் கூச்சனம் கொல்லும் கோசனம் கேயம் கேரளம் மச்சம் மரணம் மத்தியம் ஊர் சொன்னார் சொல்லி பார்க்கலாம் காஞ்சி கூட்டோடு ஆச்சாரி கோட்டா சாரம்ட்டு கடலாடி ஆலத்தூர் ஆனவாடி கூஞ்மலை ஏய் மாப்பிள ஏய் மாப்பிள ஏய் மாப்பிள ஏய் கொஞ்சம் பைக் தூக்கு மேல சுபாஜா திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தாலுகா வாசிகப்பட்டி கிராமத்தை சேர்ந்த காசிலிங்கம் முன்னாள் நாடக ஆசிரியர் காசிலிங்கம் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் முதல்வரான எஸ்கேபி கொன்றகம் என்று சொல்லக்கூடிய இன்றைய நாடக ஆசிரியர் கற்பக விநாயகர் நாடக மன்ற ஆசிரியர் நம்மளுடைய ஸ்ரீ தெய்வத்திருமகள் நாடக மன்றத்தை பாராட்டி ரூபாய் 51 வாரி வழங்கியுள்ளார். அன்னார் குடும்பம் பட்டி வரித்து பால்பாலை பொங்கி வெற்றிலும் தொட்டிலும் அடியாத சமுத்திரமாகவும் செய்யும் தொழில் மென்மேலும் வளர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனாகிய கேப்டன் ஐயாவை பிரார்த்திக் கொள்கிறோம். நிலமம் நேபாளம் பாண்டி மலையாளம் வங்கம் வங்காளம் விதர்ப்பமம் தாரவம் மாந்திரிகம் மாத்திரை துவாரகை சேது ஆவணி 56 அவனே 56 புரட்டாசி 56 அவனி 56 தசகம் மகாராஜா என்னடா புரட்டாசி அவனினா நாடா தேசம் அவனினா உடம்பு எனக்கு படி உப்புல வாய் அவனி 56 தசங்கள் அவனி 56 நம்பர் நம்பர் அவனி 56 தேசத்திற்கும் தலைவன். யாருக்குமே வணங்காத முடிவடைத்தவன். நீலா கரமுடையோ நந்தியவட்ட மாலை தரித்த நரகத்தெல்லாம் அறிவன். வெண்கல சரீரமற்றவன். தனராலை படைத்தவன். 10,000 சிங்கம்பலம் படைத்தவன். அரவக்கேதனன் அரவ கொடியோ துரியோதனன் நான் தந்த துரியோதனன். துரியோதனன் நாடறிஞ்ச விஷயம் ஏதோ சுயோதனன் சொன்னாரு. அது என்னன்னு கொஞ்சம் கேளுங்க. துரோகி இந்த அவனியாய் தேசத்துல இருக்கக்கூடிய பாமர மக்களுக்கும் அரசர்களுக்கும் துரியோதனன்னா நீங்க தெரியும், எங்களுக்கும் தெரியும். ஆமா, துரியோதனன் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுக்குவாரு. அதுக்கு என்ன விளக்கம்னு எனக்கு சொன்னா போதும். எனக்கு கிடைத்த சிறப்பு பெயர் எப்படி? இந்த உலகத்திலே எவன் ஒருவன் பிறந்து வளர்ந்து பாட்டனா சொத்தினோ தந்தையின் சொத்தினோ காலத்தை கல்லாமல் சம்பாதித்து ஆட்சி புரிகின்றானே அவனையெல்லாம் துரியோதனன் என்று உரைக்கிறான். அப்படின்னா நீங்க சமாளிச்சுக்கோ. கைப்பற்றின ஒரு பெரிய நாடு அதுதான்
ஏய் ஓ நீ யாரானு அவன் நேரில் ஒரு ஜகிரி வச்சுருப்பாரு ஒரு தேவை துணி கட்டிக்கிறான் ஆடினான் தருமன் சூது என்னுடைய மாமன் ஜெகனி அமர்ந்து ஆடினான் அத்தனையும் தோற்றான் ஆகையால் இந்திர பிரசத்தின் தலைவன் தான் அப்படி இருக்க இந்த நாட்டை எப்படி ஆட்சி புரிகிறீங்க செல்லு வந்து தாண்டா போற ஆயுத குட்டிங்க 24 மணி நேரம் பார்த்தானா 24 மணி நேரம் அந்த குராமுள்ள தானே என்ன பண்ணலாம் இப்படி இருக்கும் போது வந்த வருஷம் ரொம்ப கம்மி போட்டுச்சு போனேன் நான் மட்டும் போனா பரவாயில்ல டாடா எழுதிட்டேன் ஏன்னா பாய் 30 நாளைக்கு சொல்லிருக்காங்களே என்ன பண்ணுவோம் ஏன் பண்ணுவோம் தெரியும் சொல்லிட்டு நேரா போனேன் பாய் எப்ப ரேட்டுன்னு மொத்தமா வெளியே சொன்னா 30 நாளைக்கு 30 பாய் வாங்கி வந்தேன் வாங்கியாந்து போச்சுட்டு முத நாள் நானே என் மண்டாட்டியும் பாய் விரிச்சு போட்டு கருப்பத்தி தேங்காய் வச்சு ஏறி பாய் மாதிரி நின்னோம் பாய் மரித்து கூட கல்புரம் தேங்காய் ஓடிப்போங்க சாமியார் சொன்னாரு ஒரு நல்ல விஷயம் சொல்லிக்கிறாரு வீட்டுல போது ஏதோ ஒண்ணு ஆகுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ண வச்சுட்டு நானே முன்னாடி ஏறி நின்று ராவு புள்ளா மெரி 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 வாங்க விஜயானா நின்னுக்கு மெச்சாடா கொள்ள பாருங்க சரி ஏதோ ஒண்ணு மெச்சா போய் எடுத்து பார்த்தா துளாய் போச்சு பாய் கூட துளா புடிச்சு அதே மாதிரி 29 நாள் வெச்சிக்கலாம் 29 நாள் பாய் வெச்சிட்டேன் இதுக்கு எத்தனை நாள் ஒரே நாள் தான் பாய் வெறிக்கணும் அப்படி இருக்கும்போது அந்த நேரம் பார்த்தா கைதிக்கு போந்த போய் நீங்க போன் பண்ணி பாத்தியா மெட்ராஸ் ஆடு முடிக்கறான் ஒரே வந்தாரா கமிட்டினா சரி மச்சான் சொல்லிட்டான் பேச்சு மீற கூடாது அப்படினு சொல்லி நான் பேக் பண்ணி கிளம்பிட்டேன் இப்போ யாவன் பேச்சு சொல் பேச்சு வெச்சிக்கினு யாவறா வந்து பட்டுன்னு இருந்தா போய் செஞ்சா துட்டு கொடுப்பானான் தான் வரீங்க எவன் தொழிலுக்கு கட்டுப்பட்டு தொழிலுக்கு கட்டுப்பட்டு யாரு கோயிலுக்கு துட்டு வந்தா போதும் அடுத்து போன் பண்ணிட்டேன் நான் என்ன பண்ணேன் இன்னும் ஒரு நாள் இருக்குது தாய் மெச்சாட்டா அப்பெல்லாம் வரைக்கும் மனுஷன் வர ஆகுது உங்கள்கிட்ட வேற வரைக்கும் மாட்டு கொடுத்துட்டேன் அது இருக்கும்போது என்ன பண்ணேன் 2வது வீடு கன்சாமி போய் கேட்டேன் கன்சாமி இந்த மாதிரி சாமியார் சொன்னாரு 30 நாள் மெச்சதான் புள்ள பிறக்கும் 29 நாள் மெச்சிட்டேன் இன்னும் ஒரே ஒரு நாள்ல பையன் நீ ஒண்ணு சொல்லுடா யாராவது ஒரு பக்கம் சரிடா நீ சொல்லுடா நீ சொல்லுடா இங்க வாயாங்க நீ வாடா ஓட போய் படு உன்னை யாரும் கூப்பிடல ஆட பாக்க மாமா இப்படி இருக்கும்போது 29 நாள் வெச்சிட்ட நீ ஒண்ணு சும்மா வரீனால ஆமா தம்பி அதாவது கஞ்சாமி சொல்ற ஆமா 2000 ரூபாய் துட்டு போட்டு வாங்கி வெச்சிரேன் எப்படியாவது முன்னாடி போறானே பாய் மேறானே அவன் என்ன சொல்றான் போய் இதுக்கு நாச்சு வந்து யார் முட்டி போடா வலிக்குது நான் எங்கடா அவன் முன்னாடி பாய் மேறிட்டான் நான் யோசிச்சேன் கரெக்ட் ஐடியா சொன்னா பார்த்தா 3வது முடிஞ்ச வீடியோ போறேன் ஐடியா சொன்னவனுக்கு போகணும் இல்லையா
சம்பத்தான போயிருந்தாங்க வச்சிருப்பாரு. லைட் போல வந்து அதுக்கு கொட்டேஷன் தூங்குறாரு. அது இருக்கும்போது வேற முறை அதுக்கு முந்தாமியா போனேன். முந்தாமி நீ சொன்ன மாதிரி சாமியார பார்த்தேன். 30 நாளைக்கு பாய் தருகிறாரு அப்படின்னு சொன்னேன். அப்படியே பாருங்க 29 நாள் அதிகாரம் வச்சுட்டேன். ஒரே நாள் தருகிறீங்களா அப்படின்னு. அதான் சரி அதுக்கு என்னடா பண்ண கேட்டேன். இந்த மாதிரி ஆட்டுக்கு போன் பண்ணிட்டாங்க. எப்படியாவது ஒரு நாளைக்கு முன்னாடி பாய் மாறுறாங்க. நீ ஒண்ணு எனக்கு குடுக்கிட்டு கொடுத்தால இந்த அவங்க கை செலவு ஒரு 4000 குத்து என்ன வையாடி வைக்கிறான். நான் ஒரு நாளைக்கு வைக்கிறேன் போடா. பாருடா நிஜம் என்ன கூட்டு விட்டுனாக்க ஓச்சிலே பேசிட்டேன். நான் போய் வீட்டுக்கு கேட்டேன். நான் போய் அவரு இருக்கும்போது ஆட்டம் வச்சிட்டு வீட்டுக்கு போட்டியா? ஆடுதானே நான் ஆடி கேக்குறான். என் நினைப்புறாங்க தாங்குது. அவன் பாய் மச்சானோ இங்க நம்ம புள்ள போறக்குமா போறா. என் நினைப்புறாங்க ஆச்சு. இல்ல வந்து பார்த்தா முன்னாடி ஓட வாங்கி இருக்கான். மெஸ்டா மகாராஜா மகாராஜா எல்லாரும் தொட வந்தான். வந்தான் வந்து வெறும் பாய் தான் வச்சுக்கிறான். அவெல்லாம் கொள்ள போயிட்டு கஷ்டம் இல்ல எல்லாம் தொட வந்தான். நீங்க நானும் பச்சை அபரம் முத்து ரத்தினம் மாணிக்கம் மரகதம் மரகதத்தை நியமத்தை வைடூரியம் ஓகேந்திரம் புஷ்பராகம் கற்களின் எண்ணிக்கை 9. 9 நவரத்ன கற்களால் அலங்கரிக்கப்பட்ட கிரீடமணி மாமகுடத்தை என் சிரமீது தாங்கி அஸ்னாபுரத்தை ஆட்சி புரிந்து வருகின்றேன். அப்படி ஆட்சி புரியக்கூடிய நேரத்திலே எனக்கு கீழுள்ள அவனி 55 தேசத்து அரசர்களும் கப்பப்பணத்தை செலுத்தி என் பாதத்தை பார்த்து வணங்குவார்களா? மகாராஜா என்ன தெரியுமா? ஆட்டாரத்து இல்லாத ஆட்டார சித்திரமான ஆட்டாரத்து மீதி நேரம் கூட கல் மறையாரு இல்ல பணத்துல சீல் போட்டுருப்பாரு. மகாராஜா பால தைக்கியா போற மாதிரி காப்பு கஷ்டத்தால் மாறி அந்த 56 தேசத்து அரசர்களும் என் பாதத்தை பார்த்து வணங்கக்கூடிய நேரத்திலே என்னை போல் முடிவடைத்த மன்னர்கள் அன்னவர்களுடைய பணாமணி வந்து என் பாதத்தை தொட்டு தொட்டு தழும்பு ஏற்பட்டது. 10 அடிச்சு இருக்குது. ஆமாண்டா எத்தனை நாட்டு மன்னர்கள் எத்தனை பேர் கால இருந்தாலும் எத்தனை போட்டு தாண்டி ஆக முடியும். ஒரு எம்எல்ஏ எம்பி எதிர்க்கிறாங்க. தலைவர் எப்படி அப்படி அவனை 55 தேசத்தலைவர்கள் பாதத்தை பார்த்து வணங்க எந்த உலகத்திலே எனக்கு எதிரிகள் உண்டா? ஒரே ஆள் கிடையாது. விரோதிகள் உண்டா? என்னை ஜெயிக்க மன்னர்கள் இருக்கின்றார்களா? ஒரே பையன் கிடையாது. கவலன் அந்த அவனை 56 தேசத்து அரசர்களின் பாதத்தை பார்த்து வணங்க இந்த உலகத்திலே எனக்கு விரோதிகள் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். இருக்கின்றார்களா பாண்டவர்கள்? பாண்டவர்கள் தான் விரோதிகள். அந்த பாண்டவர்கள் எங்கே பிறந்தார்கள் தெரியுமா? கானகத்திலே பிறந்தவர்கள். ஓமப்பயல் தர்மன் இருக்கின்றானே அவன் யாருடா பிறந்தான்? எவனுக்கு பிறந்தவன் தருமன். கருமுஞ்சை பயல் தடி பீமன் இருக்கின்றானே அவன் யாருடா பிறந்தான்? சரி ஒன்னா யாரு அப்பன்னு சொன்னாங்க? என் அப்பா தான் சொன்னாங்க. ஒப்பன் யாரு? எங்க அப்பா ஒப்பன் தான் சொன்னாங்களா இல்ல வேற யாரும் கருமுஞ்சி பயல் தடி பீமன் இருக்கின்றானே வாழ்வைக்க பிறந்தவன். அந்த பேதி பயல் அர்ஜுனன் இருக்கின்றானே அவன் யாருடா பிறந்தான்?
இந்த உலகத்திலே உடம்பெல்லாம் யோனியா போ கடவுள் என்பதை சாபத்தை கட்ட தேவேந்திரனுக்கு பிறந்தவன் அந்த அர்ஜுனன். வேதமுள்ள நகல சகாதேவன். ஆமா. நட்சத்திரத்துக்கு பிறந்தவன். அப்படி என்றால் என்னுடைய சிறிய தந்தைக்கும் புந்தமா தேவிக்கும் பிறந்தார்களா? ஒருவருடைய ஒவ்வொருவனுக்கு பிறந்தவர்கள். ஆமா. அந்த பாண்டவர் தான் எனக்கு பகைவர். ஐயோ, எப்படி தெரியுமா? எப்படிங்க? ஒரு நாள் சிறப்பு விருந்தினராக வந்தான் அந்த கண்ணன். ஓஹோ, அந்த இடையன் வந்தவன் விருந்தையோடு வரக்கூடாது. வரக்கூடாதா? ஒரு பெரிய பலகனை கொண்டு வந்தான். கனியை பிரித்து 105 சுளைகள் இருந்தன. எத்தனை சுளை? 105. 105 சுளைகள் இருந்தன. ஆமா, 105 சுளைகள். ஆமாங்க. பாண்டவர்கள் எத்தனை பேர்? பாண்டவர்கள் 5 பேர். எப்படி? நீ சொன்னீங்களே தர்மரு, பீம, அர்ஜுனன் எல்லாம் சகாதேவன். நாங்க எத்தனை பேர்? தெரியாதுங்க. 100 பேர். ஓ 100 பேரா? நாங்க 100 பேர். எப்படி 100 பேர்? துரியாதன குஞ்சாட்டம் வரைக்கும். மீதிரம் எனக்கு தெரியாதுங்க. அந்த இடையில 98 பேர் என்னடா ஆச்சு? மூயிட்டேன். 99 பேர் மூயிட்டேன். ஏய், துரியோதனன், துச்சாதனன், துருமுகன், வீழ்ந்தது, விகர்ணன், விந்தன், அழிந்தன், தூர்தர்ஷன், சுமாரி, சுப்ரதர்ஷனன், தூர்தர்ஷனன், பிரம்மாதி, துஷ்கர்ணன், கர்ணன், சித்தரன், உபசித்தரன், சேனானி, சூசேனன், குண்டதரன், மகோதரன், சக்கரவாகு, சக்கரவர்மா, சுவர்மா, தூர்விநாசனன், அயோபாகு, மகாபாகு, சுகுண்டனன், பீமவாகன், பீமபலன், வாலகி, பீமவிக்ரமன், உக்ராயுதன், கனக்காயு. எவ்வளவு என்ன கேள்வி மகராஜா? எவ்வளவு என்ன கேள்வி? தப்பா எடுத்தான். ஏய், விருவித்து, விகடன், ஊர்வநாபன், பத்மநாபன், நந்தன், மகோதரன், சித்திரபாகு, சித்திரவர்மா, சுவர்மா, தூர்விநாசனன், அயோபாகு, மகாபாகு, சுகந்தனன், பீமவாகன், பீமபலன், வாலகி, பீமவிக்ரமன், உக்ராயுதன், கனக்காயு, சுடாயுதன், சுடசந்தன், சதாசந்தன், சத்யசந்தன். 99 பேர் ஆச்சுங்க. விகர்ணன் எத்தனை போ? 99. உங்களால சொல்ல எத்தனை பேர்டா? உங்களால 100 பேருங்க. ஆமா. ஆகமொத்தம் ஒன்றுபடுத்தினால் 105. கண்ணன் கொண்டு வந்த கனியை பிரித்தெடுத்த பிள்ளைகள் 105. நாங்கள் 105 பேர்களாக இருக்க, கண்ணன் கொண்டு வந்த கனியை பிரித்தெடுத்த பிள்ளைகள் 105 இருக்க, அதையாவது சுளையாக எடுத்துக் கொண்டு என்று கட்டளையிட்டன. ஆமா. சத்தியமான நிஜம். தடுத்தான் தடுக்கிறவன் 52 சுளைய பாதி பாகம் கேட்டான். கேட்கலாமா? கேட்கலாமா? ஏய், பலாகனி என்பது என்னடா பொருள்? சாதாரண உண்ணக்கூடிய பொருள். சாதாரண துன்ற பொருள். சாதாரண உண்ணக்கூடிய பொருளை பறித்துக் கொள்ளாமல் பாகம் கேட்டானே, விடலாமா? விடக்கூடாதுங்க. விடலாமா? கூடாது. என்ன செய்தேன்? என்ன பண்ணீங்க? பாண்டவர்களை அழிக்க முயற்சித்தேன். நடக்கின்ற வழியிலே வெற்றி பெற்றவர்களுக்கு நன்றிங்க. குளிக்கின்ற குளத்திலே குர்வசி நாட்டினேன். சுத்தமான நல்ல செயல். உண்ணக்கூடிய உணவிலே விஷத்தை கலந்தேன். படுத்துறங்க மறையிலே பாம்புகளை வெட்டியது. மாண்டார்களா? மாண்டார்களா? மாண்டு விட்டார்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தா, எப்படியோ உயிர் பிழைத்து விட்டார்களா பாண்டவர்கள்? அவங்கதான் எங்கேயாவது செத்து விட வேண்டியதானே. பாரு பாரு மகராஜா, அவங்கதான் சாவல. கஷ்டப்பட்டு செஞ்சு 2000 போய் செத்து போட்டு நீ செத்து போட்டுதானே. உங்கள்கிட்டயே சம்பளம் வாங்கி உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு என்ன பேச்சு பேசுற மாதிரி அவர் செத்து விட நம்ம ஆள் பின்ன
ஒன்றும் மாட்டேன். பாண்டவர்களை அழிக்க முடியவில்லை என்ற தெரியும் சும்மா விடுவேனா? நீ முடியா? என்ன செய்தேன் தெரியுமா? ஏய் கவுல் இல்ல இங்க பாரு அந்த வந்து அடியே வாங்கணும் தெருவு உட்காந்துக்கிறேன். அப்படியே அதான் இந்த மாதிரி ஆட்டுக்கு போன பாத்தியா? அவன் கூப்பிட்டானே. என் நிலப்புறா இங்க தாங்குது. அவன் பாய் பச்சா நான் மெரிக்கலையா? கொண்டாடி புள்ள குறைக்காதவனு. அவன் ஆட்டம் முடிச்சா இல்லையா? விடுகிறவன. என் அப்பால போட்டு அனுப்பு. நான் வீட்டுல போய் கூகுள் பே எடுத்து நான் வந்துட்டேன். வீட்டு வந்து பார்த்தா முன்னாடி வாங்கி எடுக்கிறான். எந்த உடனே 1 மாசம் 2 மாசம் ஆச்சு. அப்படியே 10வது மாசம் ஆச்சு. டெலிவரி ஆயிடுச்சு. டெலிவரி ஆகி போச்சு. பார்த்தா கடையில் ஆம்பளை பிறந்துக்குது. கடையில் ஆம்பளை பிறந்துக்குது. இந்த பிறந்துக்கிற குழந்தையோட நேரத்தை எடுத்து போய் ஜோசிட்டு இருக்காங்கன்னு போனேன். ஜோசிட்டு போனேன். இந்த ஜாதகத்தை போய் கொடுக்குறேன். தம்பி குழந்தையோட நான் பிறந்த நேரம் நல்லா தாங்குது, நல்லா இருக்குது. ஆனா அது ஏச்சி யார கூப்பிட்டோம் அவங்க குலோசு. ஓ அந்த ஜாதகத்துல சொல்லுதுன்னு சொல்ல தம்பி யார கூப்பிட்டா செத்து விடுவாங்க. எனக்கு அன்னைக்கு இருந்து குட்டி நடி போச்சு. நான் ஏன் வீட்டுக்கு போறேன்? அன்னைக்கு புது விடா புது உலகம் போய் பார்த்து இருக்கும்போது அது இருக்கும்போது ஒரு 2 மாசம் ஆச்சு 3 மாசம் ஆச்சு. 1 வருஷம் கிட்ட நான் போகுது ஆயிடுச்சு. அப்படின்னு கத்தி தடுமாறி ஏன் நின்றுச்சு எங்க அம்மாவை பார்த்து எங்க அம்மா பிஸ்கட் விஸ்கலாம் பார்த்து ஆயாச்சு பாரு ஆயாச்சு. எங்க அம்மா இந்த கையில பிஸ்கட் வச்சுக்கிறான், இந்த கையில போட்டாங்க. அம்மா செஞ்சுட்டாங்க குலாசு பந்து. எங்க அம்மாவை குழந்தைங்க வந்தேன். இன்னும் 2 மாசம் போச்சு. இந்த புல்லா எங்க அம்மா என்ன பண்ணா ஒரு டீ கடைக்கார எடுத்து போய் பாதிக்கிறான்னு சொல்லிட்டு போனானே. நான் தான் பாரு என் அப்பா டீ கடைக்கு போகும்போது ஆக்சிடென்ட் எடுத்துட்டு போவானா குலாசு. 3 மாசம் ஆகுது ஆச்சு. அதுல இருந்து நான் வீட்டுக்கு கொடுப்பான் தெரியாது. அப்ப நான் கேட்டுட்டேன் அம்மா கேட்டுட்டேன் நம்ம அப்படி இருக்கும்போது வீட்டுக்கா பார்த்து கிடையாது. இன்னொரு 10 நாள் 15 நாள் ஆச்சு. என் முன்னாடி அழுகன் பால் அம்மா ஆச்சு பாரு பால் குடிச்சு மகன் வரத்தளிக்குது. என் முன்னாடி ஒரே ஆளு அப்படியே கைகள்லாம் வந்துட்டு எத்து மாயி ஜனல் இருந்து பாத்துக்க மாட்டேங்குது. அப்பா இருந்துச்சு பாரு போச்சு. நான் நெஞ்சு மேல கை வச்சுனேன். 3வது வீடு முன்சா வீட்டுல டன் 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 அப்பா நான் 29 நாள் பாய் வச்சேன். எனக்கு அந்த புண்ணியமான பாடுக்குது ஒரே நாள் பாய் அது சப்பு சப்பு மகாராஜா அவதான் சம்புந்த சப்பா ஏமல கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க இல்ல மெழுகை வெடிவுப்பு சந்தகம் கற்பூரம் பஞ்சு பெட்ரோல் நடதெல்லாம் அப்படியே கப்புடு கண்ணா குப்புடு முடிச்சியோ. மேக எரிந்து தீப்பற்றக்கூடிய பொருட்களை ஒன்றாக சேர்த்தேன். அரக்கினால் மாளிகை அமைச்சு ஐவர்களையும் தந்திரமாக குடிபுக விடுத்து நடு இரவிலே புரோசன் சொல்லக்கூடிய மந்திரியார் போன்றவர்களை அரக்கு மாளிகையை எரிந்து பாண்டவர்கள் சாம்ராஜ்யம் என்று எண்ணிக்கொண்டிருந்தேனா எப்படியோ உயிர் பிழைத்து விட்டார்கள்.
பாண்டவர்கள் சும்மா இருந்தார்களா? தப்பு இல்ல. என்னிடத்திலே வந்து நாடு கேட்டார்கள். கேட்கலாமா? கொடுப்பேனா நாடு? நீ கொடுப்பியா? நாட்டை வைத்துக் கொண்டு பாயிலிருந்து ஏற்றம் காட்டை பாகமாக கொடுத்தேன். ஓஹோ, காட்டை அடித்தான், தேசபத்திரமாக்கினான், ஆமா. அழகாக என்ற பிரசித்தம் பேசூட்டினான். அதோடு விட்டார்களா? ராஜசபையாக நடத்தினார்கள். யாகத்திற்கு சென்று போராமை கொண்டு சென்று அம்மா ஜெகனின் ஆலோசனை பெற்றேன். என்ன செய்தேன்? என்று சான்றவருக்கு அழைப்பு கொடுத்தேன். நானே பாண்டவர்களை அடிமையாக்கினேன். 12 ஆண்டு வனம் ஓராண்டாக்கி அவன் கழித்து வந்தால் நாடு கருதா கட்டளையிட்டேன். கட்டளை சென்று கொண்ட பாண்டவர்கள் காரணம் சென்றார்கள். அழைத்து வந்து நினைத்து பாகம் கேட்டார்கள். உலக மகாமணிவன் வரலாமா? சஞ்சய முனிவனை மருத்துவரை எடுத்து 10, 3, 13 ஆகிவிட்டபடியால் பாராகிவிட்டது. பாண்டவருக்கு நாடு கிடையாது என்று திருப்பி மருத்துவரை விடுத்து அனுப்பினார்கள். இடையனை தூது மருத்துவது வந்தான் கோபால கண்ணன். துரியோதனா பாண்டவருக்குரிய பாதி பாகத்தை கொடு என்று கேட்டான். கொடுக்க மறுத்தேன். சண்டைக்கு நாள் குறித்தான். 10, 8, 18 நாள் யுத்தம். ஆமா, நானும் சம்மதம் கொடுத்து விட்டேன். நேற்றையோடு 16வது நாள் யுத்தம் முடிந்தது. யாருக்கு மறுபடியும் காட்டினா பதில் சொல்ல முடியாது. நேற்று 16வது நாள் யுத்தம் முடிந்தது. நேற்றைய தினத்திலே கவலைப்படாதே துரியோதனா, பாண்டவர் படையிலிருந்து எதிர்த்து வரக்கூடிய பாஞ்சாலம் பெற்ற மகன் துஷ்ட தோல்மனை ஒரே கனையால் மடித்து உனக்கு வெற்றிவாளை சூடுவேன் என்று சொல்லி என் கரத்தினால் சேனாதிபதி பக்கம் வாங்கிக் கொண்டு குருச்சக்கர பூமிக்கு சென்றவர் யார் தெரியுமா? யாரோ போருக்கு படார்பதி நம்ம குரு 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 சோழர் போல நமக்குதான் வெற்றி இல்ல. ஏய் சரி சரி. நேற்று 16வது யுத்தத்திலே கவலைப்படாத துரியோதனா எதிரி படையில் வருகிற துஷ்டத்தன்மை மடித்து வருகிறேன் என்று சென்றவர் குரு துரோணர் மகாராஜா. அப்படி சென்ற குலகுருவாகிய துரோணர் என்ன ஆனாரும் ஏது ஆனாரும் எப்படி தெரியுமா? எப்படி
விடுவேன் என்று சொல்லி என் கரத்தினால் சேனாதிபதி வட்டம் வாங்கிக் கொண்டு வெற்றியுடன் வருகிறேன் துரியோதனா என்று சொல்லி கை தாமதம் அந்த துஷ்டத்துடனார் ஒருவேளை ஆனப்பட்டு ஒரு கட்ட பூமியில் விழுந்து கிடக்கின்றாரோ அவன் மூன்று மணி குருச்சத்திர பூமிக்கு சென்ற என் குல குருவாகிய துரோணருடைய நிலைமை என்னடா ஆயிற்று? என்னவென்று கேட்கிறீர்கள்? நேற்றைய தினத்திலே உங்களிடமிருந்து கைத்தாமம் பெற்று சென்ற துரோணராகப்பட்டவர் எதிரி படையில் வரக்கூடிய துஷ்டத்தின் கலையால் மாண்டு மடிந்து விட்டார் மகாராஜா. ஓட்டி வைத்த தீமைத்தானோ ஒரு துணையும் எனக்கு இல்லை ஐயோ இது என்
மகாராஜா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நம்முடைய படையில மிகவும் திறமைசாலியாக இருக்கக்கூடிய உங்களுடைய அண்ணன், உங்களுடைய நண்பராக இருக்கக்கூடிய கண்ண மகாராஜா இருக்கிறார். அவர் அனுப்பினீங்கன்னா போரில் நமக்கே வெற்றி. ஆமா, இந்த நினைவு எனக்கு இதுவரை நாள் இல்லையாடா. நான் போடுகிற உனக்கு போயிடாத. ஆமா, எல்லாத்துக்குமே இருப்போம். ஓ, காண்டா பிரசத்திலே அந்த காண்டீவன் கணைக்கு ஆமா, தப்பிச் சென்ற அஸ்வநாகம் என்று சொல்லக்கூடிய நாகம் 17வது நாள் யுத்தத்திலே கர்ணனை அழிப்பேன் என்று சபதம் எடுத்திருக்கின்றது. என்னுடைய அண்ணா கர்ணா 17வது நாள் சண்டையிலே பார்த்திபனை கொல்வேன் என்று சபதம் எடுத்திருக்கின்றார். இருவரும் ஒன்று சேர்ந்தால் வெற்றி நமக்கு. காண்டீவன் அழிஞ்சிருவான். ஆமா, வெற்றி யாருங்க? வெற்றி நமக்கு தான். அங்கு தேசம் சென்று வா, அண்ணன் கர்ணனை அழைக்கிறேன் என்று அழைத்து கொண்டு வா. அப்படியே மகாராஜாப்பட்டவர் தன்னுடைய அண்ணன் கண்ண மகாராஜனை அழைக்க கண்ண மகாராஜன் சபையில் வருகிறார். அண்ணா வாழ்த்து தொடரும்.
Thank you.